நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிறி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஒரே வருஷத்துல நடக்க போகின்ற 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சி, மேலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகும் புதிய விதி, புதிய வருமானம், நீங்க பயணிக்கக்கூடிய வாழ்க்கையில, அதுவும் புதிய பாதையில உங்களுக்கு கிடைக்க போகும் ஜாக்பாட் என அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கொடுத்துற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாம செலுத்தி வச்சுங்க. அவ்வளவுதான், நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல எது நடக்கும்? இந்த 2025 பொறுத்தவரை இந்த ராகு கேதுகளுடைய பெயர்ச்சி இந்த 2025 கண்டிப்பா நடக்க போகுது. ஸோ மே மாதத்திற்குள்ளாகவே 4 கிரகத்தினுடைய பயிற்சி நடந்து முடிஞ்சிடும். சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, ஸோ அனைத்துமே நடந்து முடிஞ்சிடும். இதுல முதல்ல உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது ராகு கேதுனுடைய பயிற்சி. அதுல ராகு பவனுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை செய்ய போகுது. ஏன்னா உங்களுடைய கன்னிக்கு 7ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருந்த ராகு திருமண வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். அமையாத வரன், நடக்காத திருமணம் நடந்தே தீரும். ஜாதக ரீதியா எந்த தோஷம், எந்த தடை எப்படி இருந்தாலும் இந்த 2025 நிச்சயம் திருமணம் நடக்கக்கூடிய, அமையக்கூடிய வரனை உங்கள் வீட்டு வாசலில் வந்து சேர்க்கும் ராகு. ஏன்னா ராகு அந்த தடையை கொடுக்கக்கூடிய அந்த ராகு விலகுறாரு. ஸோ 2025 நிச்சயம் திருமண யோகம் நடக்கும். அதே போல தனிமை விரக்தி, இந்த ஜென்மத்துல கேது இருந்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கை துணையோடு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வாழ்க்கை துணையோடு போராடி கொண்டிருந்த உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையாலேயே நிம்மதி, சந்தோஷம், விடுதலை, சுதந்திரம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தகராறு பிரச்சனைகள் இனி இருக்காது, மறையும், குறையும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருமண வாழ்க்கையால் ஏற்பட்ட தனிமை, விரக்தி, மன ரீதியான பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இல்லறம் இனி நல்லறமாக அமையும். நிச்சயமான முறையில் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. இதற்கு அடுத்தபடியா பணம் கொடுக்கல் வாங்கல், அதுவும் குறிப்பிட்ட நண்பர்கள், உறவுகளிடம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நண்பர்கள், உறவுகள் கடந்த காலகட்டத்தில் செஞ்ச அந்த பண பரிமாற்றம், ஸோ வாங்கியிருப்பாங்க ஒன்றது பணத்தை, ஆனால் திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பண ரீதியான பிரச்சனை அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த பண ரீதியான பிரச்சனை நண்பர்களாலும் உறவுகளாலும் ஏற்பட்டு இருந்தால் அந்த பண ரீதியான பிரச்சனை இப்போ சரியாகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும். அதே நேரத்தில் பணத்திற்காக உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் இனி உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து சேருவார்கள். ஸோ அதுக்கு வாய்ப்புண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இதற்கு அடுத்தபடியா சொல்லக்கூடியது சனி பகவானுடைய பெயர்ச்சி. சனி பகவான் உங்களுடைய கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் கும்பத்தில் அமர்ந்திருந்தவர் இந்த 2025 பெயர்ச்சி அடைஞ்சு 7ஆம் இடம் மீனத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஸோ 7இல் அமரக்கூடிய சனி வாழ்க்கை துணைக்காக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு. திருமணம் நடந்துரும். ஸோ திருமண வாழ்க்கை சிறப்பாயிரும். பிரிந்த கணவன் ஒன்று சேர்ந்துருவீங்க. ஆனா வாழ்க்கை துணைக்காக புதியதொரு வீடு, புதியதொரு ஊர் மாற்றம், புதியதொரு இடமாற்றம் என ஏற்பட வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணைக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் அமையல, அதனால ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு புலம்பி தவித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை உத்தியோகத்திற்காக அல்லது ஒரு தொழிலுக்காக, ஒரு இடமாற்றம், புதிய ஒரு ஊருக்கு போறது, புதிய நபர்களை அறிமுகப்படுத்திக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸோ புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா எல்லாமே நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தானே, ஆனால் இருந்தாலும் அந்த புதியதொரு வாழ்க்கையில், புதியதொரு இடமாற்றத்தில் நிச்சயம் வேலை உங்களுக்கு நிரந்தரமாக அமைஞ்சிடும். கண்டிப்பா கடன் பிரச்சனை குறையுங்க. அதுல ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ வேலையில் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, ப்ரொமோஷனும், இடமாற்றம் நிச்சயம் உண்டு. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு அது எந்த மாற்று கருத்துல. ஸோ உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைக்கும். சரி, இப்போ 7ல சனிவான் வந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில கூடுதல் கவனம், அக்கறை தேவை. மன ரீதியான பிரச்சனையிலோ உடல் ரீதியான பிரச்சனையோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வரலாம். ஸோ கொஞ்சம் உங்களிடமிருந்து அவங்க கேரிங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி பயப்படாம இருக்கலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியா குரு பகவான், குருவோட பயிற்சி இந்த 2020 நடக்க போது உங்களுடைய கன்னிக்கு 9ஆம் வீட்டில் இருந்த, அதாவது ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் 2025 அவரும் பயிற்சி அடைஞ்சிறாரு. மே மாதத்திற்கு முன்பாக 10ஆம் இடம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலுக்குரிய ஸ்தானத்தில் குரு அமர்றாரு.
அப்போ புதிய தொழில் தொடங்கக்கூடிய கன்னிராசியில பிறந்தவங்க இந்த 2025ல பேராசை பெருநஷ்டம் இந்த ஒரு வாக்கியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா ஆசைப்பட்டுறாதீங்க. தொழில் ரீதியாக அதிக முதலீடு வேண்டாம். கண்மூடித்தனமா முதலீடு பண்றது வேண்டாம். தொழில் விஷயத்துல மற்றவர்களை நம்பி ஒரு காரியத்துல இறங்குறதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யறது. தொழில் காரியத்துல நீங்க முதலாளி மாதிரி இவ்வளவு இருந்துகிட்டு மற்றவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு அந்த வேலையை கண்டுக்காம விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் பணியாட்களை வேலையாட்களை நம்பி ஒரு வேலைக்காக காத்திருப்பதை விட நீங்களே இறங்கி நின்று அந்த வேலையை பார்க்கறது நல்லது. ஆனா இந்த ஒரு நேரத்துல ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் கல்வி இந்த துறையை சார்ந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த தொழில மென்மேலும் மரல்வர்கள் அதுல பெயர் புகழ் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது போக கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகுறாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முட்டுக்கட்டை உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை இருந்துச்சு, அந்த முட்டுக்கட்டை விலகுது. தனிமை விரக்தி இல்லை. கண்டிப்பா உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய கைக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்திற்காக புலம்பி தவிர்த்து மன ரீதியான ஒரு குழப்பம், தயக்கம், ஸோ உடல் ரீதியான குறைபாடு, உடல் ரீதியான மருத்துவ செலவு, உடல் நோய் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைகிறீங்க. ஸோ நோய் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைகிறீங்க. மன ரீதியான பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை அடைய போறீங்க. அது வந்து மாற்று கருத்து. அந்த கேதுவன் அப்படியே விலகி சிம்மத்துக்கு போயிடுறாரு. சிம்மம்ன்றது உங்களுடைய கண்ணிக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது விரைய அயன சயன போகஸ்தான். அப்போ செலவுல போய் கை வைக்கிறாரு கேது. கண்டிப்பா செலவு குறையுது, விரயம் குறையுது, தேவையில்லாத பயணம் குறையுது, தேவையில்லாத அலைச்சல் குறையுது. ஸோ அதே நேரத்துல கன்னிராசியில பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும், மறையும். வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பு கிடைப்பதற்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மேலும் ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கப்பல் சம்பந்த துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு புதியதொரு இடமாற்றம் கிடைக்கும். அதே போல பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கும் அல்லது நீங்க ஒரு சொத்தை உருவாக்குறதுக்கும், அதாவது பூர்வீக சொத்தாவை உங்களுடைய தலைமுறைக்கேற்றபடி ஒரு சொத்தை உருவாக்குவதற்கு வாங்குவதற்கு யோகம் இருக்கு. அப்போ சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025ல நிச்சயம் இருக்கு. ஆனா வேறு ஒரு இடமாக இருக்கும். ஸோ வேற ஒரு ஊரா இருக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது வேறு புதிய ஒரு ஊர்ல காலடி திறமை இருப்பீங்க. அப்போ திருமண வாழ்க்கையால் வேறு ஊர் வேறு இடம் மாறுறதுக்கும், வேலையால் வேறு ஊர் இடம் மாறுறதுக்கும் மற்றும் சொத்துக்கள் வாங்கி வேற பக்கம் குவிச்சு அதனால இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 6ல ராகு பகவான், அதாவது மீனத்திலிருந்து விலகி கும்பத்துக்கு வர்றாரு இந்த ராகு பகவான். அப்போ கண்டிப்பா வேலையில் நிச்சயம் ஒரு இடமாற்றத்தோடு கொடுக்கக்கூடியது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பார்க்க வைப்பாரு. ஸோ ஏற்கனவே நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா பார்ட் டைம் வேறு ஜாப் பண்றது, அல்லது நீங்க ஒரு வேலை பார்த்துட்டீங்கன்னா சைட்ல ஒரு தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் கடன், இந்த நேரத்துல கேட்ட இடத்துல கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு திருமணம் அல்லது ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பணம் இல்லை அப்படின்றதுனால அந்த வேலையோ அந்த தொழிலோ அந்த திருமணமோ நின்று போயிருந்தா அது இனிமே தடையின்றி நடக்கும். கேட்ட இடத்தில் கடன் உதவி கிடைக்கும். ஸோ அரசியல், சினிமா, செய்தி ஊடகங்கள், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் இந்த பஸ் டிப்போ போன்ற இடங்கள்ல கார் சம்பந்தமான, மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்குது, ஜாக்பாட் இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் போக இந்த ஃபைனான்ஸ், வட்டிக்கு கொடுப்பது வாங்குவது, சீட்டு கம்பெனி வச்சு நடத்துவது, பேங்க் சம்பந்தமான துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் புதிய ஒரு கான்ட்ராக்ட், அது புதியதொரு ஒப்பந்தம், புதிய நபர்கள் அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் புதியதொரு வேலை தொழில் தொடக்கமாக இருக்கும். அதனால இந்த மாற்றம் கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி நான் மிக மிக முக்கியமா ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருமண வாழ்க்கை நல்லறமாக அமையும். இனிமே திருமண துணையோடு இருக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்கு இருக்காது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகுனால தனிமை இனிமே இல்லை. மருத்துவ செலவு, உடல் நோய் பிரச்சனை தீர்வு நிச்சயமான முறையில் புதிய விதியோடு புதிய வாழ்க்கை பிறந்து புதிய வருமானத்தையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய புதிய பாதையில் கிடைக்க போகும் பொன்னான ஜாக்பாட் மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் கிடைக்க போகுது. ஸோ வாய்ப்பினை பயன்படுத்திங்க. ஆக மொத்தம் இந்த 2025 முக்கியமா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எடுக்கிறார். ஜென்மத்தை விட்டு கேது விலகிறாரு, 7ல சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பா அடுத்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு மருத்துவ உதவிகள், மருத்துவ தானம் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஊனமானவர்களுக்கு உடை தானம் அல்லது உணவு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமா நீங்க பண்ண வேண்டியது இந்த சனி பகவானுடைய நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அதனால காக்கைக்கு சனிக்கிழமை என்று எள்ளு சாதம் வைத்து வணங்குவது. ஸோ அமாவாசை அன்னைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் முடிந்த அளவு சனிக்கிழமை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது.
மற்றும் சனி பகவானுடைய வழிபாடுகள், கால பைரவருடைய வழிபாடுகள், ஜீவசமாதி வழிபாடுகள். ஸோ இதெல்லாம் தவறாம நீங்க பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லது, நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்துவாங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.